வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான பிளாக் பார்த்தீங்கன்னா, காலையில் நேரமாக எழுந்திரிச்சு டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு விநாயகர் சதுர்த்திக்கு புளி சாதம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பாருங்கள் 1.5 படி அரிசி எடுத்து ஊற வைக்கிறேன். 2 குக்கரில் ஊற வச்சுக்கிறேன். சின்ன குக்கர் அதுங்காட்டி பத்ததுங்காட்டி நான் 2 குக்கரில் ஊற வச்சுட்டு பாருங்கள். இப்போ புளி சாதம் செய்யலான்னு ஒரு பேன் அடுப்பில் வச்சு சுடுதண்ணி வைக்கிறேன் பாருங்கள். புளி சாதத்துக்கு நான் எப்போவுமே சுடுதண்ணியில் புளியை ஊற போட்டு கரைப்பேன். அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பச்சை தண்ணியில் ஊற வச்சோம்னா ரொம்ப நேரம் ஊற வச்சு நம்ம கரைக்கிற மாதிரி இருக்கும். சுடுதண்ணியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே கரைச்சிடலாம். அதுக்குள்ளே பாருங்கள் கொழுக்கட்டை செய்யலான்னு அதுக்கு தேவையான பொருள் வாங்கி வச்சுருக்கேன். புளி சாதம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் பாருங்கள். அதை நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே புளி சாதத்துக்கு வரமிளகா, கருவேப்பிலை, வெந்தயத்தை நான் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா புளி அதுக்குள்ளே ஆறிச்சு பாருங்கள். லைட்டாக சுடுது. அப்பவும் லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஒரு பேன் நான் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரியிட்டோம். நாங்கள் லைட்டாக ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா பொரிய ஆரம்பிக்கல, நல்லா பொரியிட்டோம். கரண்டி விட்டு நான் கிளறி விடுறேன் பாருங்கள். ஆயில் நல்லா சூடானதுக்கு போட்டிங்கன்னா ஒரு செகண்ட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். நான் அவசரத்தில் மறந்துட்டேன். பொரியுது பாருங்கள். இப்போ நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா நான் 2 கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. வெந்தய பொடி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. இது நான் 1.5 படி அரிசிக்கு நான் தேவையானதெல்லாம் சொல்கிறேன். நான் இந்த மெத்தட் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நல்லா தான் வந்துச்சு பாருங்கள். எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி சாதம் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் எப்போவுமே புளி சாதம் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிக்கிட்டோம். நான் உப்பு போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. உங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நல்லா எண்ணெய் பிரிந்தனி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீக்கி பார்க்கலாம் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே சாப்பாடு குக்கரில் விசில் இறக்கியாச்சு பாருங்கள். இறக்கின ஒரு பேனில் பெரிய பேனில் ஊற்றி போட்டு நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ சாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்குங்க. அப்படியே ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு கிளறிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு புளி சாதம் செய்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு என்ன செஞ்சு விநாயகருக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கிளறு எனக்கு என் பிள்ளைக்கு வாக்குவாதம் ஆகிட்டே இருந்தது. கடைசியில் வாக்குவாதம் ஆகி கிளறி முடித்து சம்பளத்தில் போட்டு எடுத்தாச்சு. அது சாமி கூட கிளம்பியாச்சு பாருங்கள். விளக்கெல்லாம் போட்டுட்டு தீபாரத்தனை காட்டி மணி அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்குறோம் பாருங்கள். பொறுமையாக சாமி கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டு தான் நாங்கள் எப்போவுமே விநாயகர் கோயிலுக்கு கொண்டு போய் பிரசாதம் கொண்டு போய் கொடுப்போம். ஃபைனலாக சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு சாமி பிரசாதம் எல்லாம் கட்டப்பையில் எடுத்து வச்சுக்கலாம். கட்டப்பையில் சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு பிரசாதம் வாழைப்பழம் தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் கட்டப்பையில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள். புளி சாதம் சாதம் கொடுக்குறதுக்கு கப்பில் வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். கப்பில் வாங்கி வச்சாச்சு. அது கட்டப்பையில் போட்டுக்கலாம். கட்டப்பையில் போட்டுட்டு தேங்காய் பழம்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம கட்டப்பையில் போட்டுக்கலாம். பொறுமையாக பழத்தில் எடுத்து வைக்கணும். நம்ம வீட்டுக்கு வெளியே தாங்க விநாயகர் கோயில் இருக்குது. நம்ம தூரமாக போக வேண்டியதில்லை. வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடியே தான் இருக்குது. எடுத்து வச்சுட்டு பாருங்கள். நான் கிளம்பியாச்சு. பாப்பா தம்பி 2 பேரும் கிளம்பியாச்சு. பாப்பா காலையிலேருந்து விநாயகர் கோயிலில் தான் இருக்கிறா பாருங்கள். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இங்கே ராமன் கிளம்பிட்டு அப்படின்னு போய் பார்த்தா ஃபஸ்ட் கோட்டிங் போயிருக்குது. இது 2வது கோட்டிங். 2வது கோட்டிங் போட்டுருக்காரு. எங்கள் பாப்பாவும் எங்கள் தம்பி என் தங்கச்சி எல்லாம் கிளம்பிட்டாங்க பாருங்கள். இதுதான் நான் கோயிலிங்க தான் நம்ம போய் கதை கொடுக்க போகிறோம் பாருங்கள். பசங்களாம் பாட்டு போட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எங்கள் தம்பிக்கு தலை செய்வது எங்கள் ராமன் சொல்லிச்சு. அப்புறம் அதுக்குள்ளே 2 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துகிட்டு ஃபைனலாக